ஹாப்பி மார்னிங். சொல்லியடி ஸ்ட்ராட்டஜி ஒன்று போதுங்க உங்களோட மார்க்கெட்டை வின் பண்ணுறதுக்கு. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருந்தாலும், கரன்சியாக இருந்தாலும், கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும், யூஎஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும், இந்த ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ரொவைடட் அதுக்கு ப்ராப்பர் லேர்னிங், ப்ராக்டிஸ், டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, எஸ். ஸோ நேற்று மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ். நேற்று மட்டும் இல்லைங்க, லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் கிராஷில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் நிலவரம் நேற்று எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓவரால் மார்க்கெட்டை நம்ம எப்போ ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பை த பை என்னோடய பேர் அருள்குமரன். நான் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பீரியன்ஸ், வேறு எந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ மார்க்கெட்டை பற்றி டீட்டெயில்டாக வி ஆர் லேர்ன் ஸோ மச் ஆஃப் இன்புட்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் மென்டாஸ். ஓகே, ஸோ நடந்தது என்னங்க நேற்று அப்படின்னு பார்க்கலாம் டீட்டெயிலாக. பிஃபோர் கோயிங் டு கிவ் டிஸ்க்ளைமர் நான் கொடுக்குறேன். ஐ எம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர் பர்சன். என்னோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி வி ஆர் நாட் ப்ரொவைடிங் எனி டிப்ஸு. ஃபண்டு மேனேஜ் பண்ணுறதில்ல, வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில். ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, எங்களோட ரோல் என்னென்னா என்னோடய நாலேஜை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த நாலேஜை ப்ராப்பராக முன்னாடியே சொன்ன மாதிரி லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும். ப்ரொவைடட் இட்ஸ் நாட் ஏ குயிக் ரிச் ஸ்கீம், பட் டெஃபினெட்லி யூ கேன் மேக் மணி. ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ப்ரெடிக்ஷன்ஸ் 18th அக்டோபர் 2024 நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோங்க. மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ 18th அக்டோபர், ஓகே, எஸ். ஸோ நிஃப்டி we are not give எக்ஸாக்ட் லெவல். ஸோ அதனால் ஜஸ்ட்டு அந்த டைமில் உங்களுக்கு ஓவரால் 6% டவுன் வரும் அப்படின்னு சொன்னோம். மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீழே தான் வந்ததுங்க. கன்சிக்யூட்டிவாக ஒரு 12 days வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ அந்த மார்க்கெட் கீழே வந்துட்டு லைட்டாக புல் பேக் வரும். மார்க்கெட்னால் எப்போதுமே ஒரு அப்ஸ் அப்படியே வந்துடாது, ஒரு டவுன் வந்துடாது, ஒரு கன்சாலிடேஷன் அப்பப்போ ப்ரீத்திங் பீரியட் எடுக்கும். ஸோ அப்படி எடுத்தது தான் நேற்று நமக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக அந்த 6%ஓட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 23,670 அந்த மாதிரி வரணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் எக்ஸாக்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்தாங்க. இன்பிட்வீனில் யூஎஸ் எலெக்ஷன் வந்தது, கரெக்டுங்களா. எல்லோரும் யூஎஸ் எலெக்ஷனால தான் மார்க்கெட் கீழே போகும், மேலே போகும், பிட்காயின் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்தால் மார்க்கெட் மேலே தான் போகும், பிட்காயினுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு, எலான் மஸ்க்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் நிறைய இருந்தது. பட் என்னென்னா பிட்காயினை கூட நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன இங்கே நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, குளோபல் நியூஸோ, வேர்ல்டு மார்க்கெட் நியூஸோ, எலெக்ஷன் ரிசல்ட்டோ, ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்டோ, எந்த ஒரு விஷயமும் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணாது அன்டில் அதர்வைஸ் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு கிளியராக ஐடியா புரியல அப்படின்னா. ஒன்ஸ் அந்த ஐடியா புரிஞ்சிச்சு, அதுக்கான மார்க்கெட்டோட லாங்குவேஜ் புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 18th அக்டோபர் அரவுண்டு 9:20 நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா. ஸோ அதை நம்ம பிளைண்டாக டிஸ்க்ளைமர் கூட கொடுத்துட்டோம். வி ஆர் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், பிளைண்ட்லி ஃபாலோ அப்படிங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எகெயின் அண்ட் எகெயின் நம்ம ப்ராப்பராக சொல்கிறது, ப்ராப்பர் லேர்னிங், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் டவுட்டு கிளாரிஃபை பண்ணும், அதுக்கப்புறம் ஏன் இதை வந்து நான் ரிப்பீட்டாக சொல்லிகிட்டு இருக்கேங்கிறதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டாக யாரையுமே நம்பாதீங்க. நான் அதுதான் திரும்பவும் சொல்லுவேன். அஸ் எ கோச், அஸ் எ மென்டர், அஸ் எ எத்திக்கல் பர்சன், ஓகே, என்ன பண்ணுவோன்னா பிளைண்டாக இந்த மாதிரி டிப்ஸ் ப்ரொவைடர், சம் XYZ, டெலிகிராம் இந்த மாதிரிலாம் பார்த்து நம்மளோட மணியை பேர்ன் பண்ணக்கூடாது. ஸோ நேற்று கூட எனக்கு ஒரு கிளைண்ட் ஷேர் பண்ணியிருந்தார். ஏதோ வாட்ஸ்அப்பில் வந்து தருள் நான் வந்து பண்ணிட்டேன் அந்த மாதிரி. எதுக்காக இதை வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் கிவிங் அவேர்னஸ். நம்மளோட பணம் இது, நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணி பண்ணும்போது நிச்சயமாக ரிசல்ட்ஸ் இருக்கும். அதை என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐ ஃபவுண்ட் த எண்ட் ஆஃப் த கிரியேட் மை ட்ரீம் லைஃப். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். மென்டர்ஷிப், ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்னோடய நாலேஜை ஷேர் பண்ண அதுக்கு அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓகே உங்களாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ப்ரொவைடட் ப்ராப்பர் லேர்னிங் இருந்தால். ஓகே,
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று 13th மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9:51க்கு நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கோங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட் கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, அந்த ஸ்டூடெண்ட் கேட்டதுக்கு என்ன ஷேர் பண்ணோம் அப்படின்னா, விச் சைடு எக்ஸ்பெக்டட், நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லியிருந்தோம் ஹார்வெஸ்டிங் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதோட தீம் தான் சொல்லியடி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. ஸோ அந்த சொல்லியடி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் நம்ம இன்புட்டாக தருவோம், வேறு எந்த இன்புட்ஸும் தரமாட்டோம். ஓகேங்களா, ஸோ அப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, 23,670 பாசிபிள் அப்படின்னாங்க. பட் ஓவரால் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை வந்து எடுக்க வேண்டாம், மணி மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது எதுக்காகனா ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நிஃப்டி அரௌண்டு 10-11க்கு நம்ம பேங்க் நிஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். நிஃப்டி ஃபர்தராக இங்கே பாருங்கள் 9:16க்கு உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். இந்த லெவல் போகணும். எங்கே? இந்த லெவல். மார்க்கெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அங்கே இருக்கும்போதே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் இந்த லெவல் போகணும். அதுக்கப்புறம் 10-11க்கு ஓகேங்களா, ஒரு 1 hour கழித்து இந்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னோம். நேற்று என்ன லோ போச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் 11 o'clock. ஏன் ரூல் கேப் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங். மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதோ அப்போ மட்டும்தான் நம்மளால் பணம் பண்ண முடியுமே தவிர, நாம் ஃப்ரீயாக இருக்கோம் மார்க்கெட்டு இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ப்ளே பண்ணோன்னா நிச்சயமாக அது ஃபெயிலியர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த கேப் உங்களுக்கு ஈஸியாக ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 second நீங்கள் வந்து பாஸ் போட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் வேல்யூ கிடைக்கும். ஸோ 9:06க்கு 9:16 ஓகேங்களா, அந்த இடத்துல நமக்கு இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் 9:51க்கு நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கோம். அடுத்தது பேங்க் நிஃப்டி செகண்ட் லெவல் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் 10-11க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டி 11-9க்கு கொடுத்துருக்கோம். ஃபின் நிஃப்டி 11-10க்கு. இது என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் நிதானமாக நம்ம ட்ரேட் பண்ணணும். பட் நிறைய பேர் மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீசெட் மைண்ட் செட்டில் வந்துடுறாங்க. வேர்ல்டு மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு, ட்ரம்ப் மேலே வரப்போகாது, அப்படி இப்படி XYZ இந்த மாதிரி குளோபல் நியூஸு, சிங்கப்பூர் மார்க்கெட்டை பார்க்குறேன். அது எதையுமே பார்க்க வேணாங்க. நான் திரும்ப திரும்ப ஏன் இந்த ஸ்லைடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ப்ராப்பராக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வித நியூஸும் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா மார்க்கெட் வெல் ப்ரீ டிஃபைன்டு மார்க்கெட்டுன்னு சொல்லுவார். அந்த வேர்டை வெல் ப்ரீ டிஃபைன்டு மார்க்கெட்டுன்றாங்க. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ தூரம் தருவேன் தரமாட்டேன் அப்படிங்கிறத முன்னாடியே நமக்கு காட்டி கொடுத்துரும். அப்படி கொடுத்துட்டு போனது தான் மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ இது வந்து முடிஞ்சது. பட் எத்தனை மணிக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். 11 o'clock ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். அரௌண்ட் 11 o'clock மார்க்கெட் இந்த இடத்துல தான் கன்சாலிடேட் ஆகிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கும்போதே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் மார்க்கெட் கீழே தான் வரும். எங்கே? ஸோ இதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கீழே இந்த லெவல் வரும், அடுத்தது இங்கே வரணும். பட் டியூ டு கன்ஸ்ட்ரெயின் கொஞ்சம், ஏன்னா எப்போதுமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே விழுந்துட்டுருக்கு. அப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தான் வரும். இங்கே இறங்கியிருக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப இறங்கியிருக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுது, திரும்ப அதான் சொல்கிறோம், ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும் ப்ராப்பராக தெரிஞ்சதுன்னா. ஓகேங்களா, ஸோ செகண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11-11க்கு நம்ம வந்து 11-10க்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிச்சு. 11-11 ஐ திங்க் சேம் இதே சினாரியோ. ஃபின் நிஃப்டி பாருங்கள், அப்படியே டிட்டோ காப்பி ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா, சிம்பிள் அதே. எகெயின் இங்கே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, ஒரே கவுண்டர் மாதிரி இன்னொரு கவுண்டர் இருக்காது. அப்போ பேங்க் நிஃப்டியும் ஒரே ட்ரெண்டில் போகுமா அருள் அப்படின்னா போகாதுங்க. ஓகேங்களா, திரும்ப நான் அதை டிஸ்க்ளைமராக கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா அதோட சர்க்கம்ஸ்டன்சஸ், அதோட நேச்சர் வேறு, பேங்க் நிஃப்டியோட நேச்சர் வேறு. அப்போது இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகிடுச்சு, மார்க்கெட் மேலே போய் திரும்ப கீழே வந்தது. என்ன கொடுத்துருக்கும்? 23,200 அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னாங்க. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 23,000 கிட்ட வந்திருக்கு. அதையும் விட கீழே வந்து we are not a tips provided. திரும்பவும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, பட் ப்ரொவைடட் அந்த மாதிரி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நேற்றோட லோ எவ்வளோ வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று 560 வரும் அப்படின்னும் ஆல்மோஸ்ட் 509 வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 49,900 வந்திருக்காங்க. ஃபின் நிஃப்டி 200 வரணும், அதையும் விட கீழே 150 பாயிண்ட் கீழே போயிருக்கு.
எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு 400 பாயிண்ட் கீழே தாங்க வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து த மேஜிக் ஆஃப் சொல்லியடி ஸ்ட்ராட்டஜி அண்ட் எஃபர்ட்லெஸ் ஈகிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ரொவைடட் திரும்பவும் சொல்ல வரேன், லேர்ன் ப்ராக்டிஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்னும் ஒன் மோர் டைம், 9:51 ப்ரெடிக்ட் பண்ணது, ஈவினிங் 5:25 நம்ம இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கோம். என்ன நடந்திருக்கு, ஸோ இங்கே இருக்கும்போது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எண்டு இதான் டே. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்து வச்சது. வி ஆர் நாட் ப்ரொவைட் பிஃபோர் டியூரிங் மார்க்கெட்டில் நம்ம எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஏன் இதை வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு பில்டப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டோன்ட் டூ அசம்ஷன் ட்ரேடிங், டோன்ட் டூ அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி திரும்பவும் ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரிப்பீட்டிங். ஓகே, ஐ திங்க் இது 4th or 5th டைம் சொல்கிறேன். லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கேருந்து லேர்ன் பண்ணது நான் ஒரு யூடியூப்பில் கற்றுக்கிட்டேன், ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக கேரண்டியாக சொல்ல முடியும், ஃபெயிலியர் பாசிபிலிட்டிஸ் கன்ஃபார்மாக நடக்குங்க. ஓகே, எங்கன்னா ப்ராப்பர் ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா. பட் இதே வந்து ஒரு ஒரு பிரிட்ஜு ஃபாலோ பண்ணோன்னா, ஒரு மென்டர்ஸ் சப்போர்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிளான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ ஓகேங்களா, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்களோட ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் டு எனி ஃப்ரேம் ஒர்க்குங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பித்தாலும் அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃப்ரேம் ஒர்க், நான் இந்த விஷயம் தான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோடய ஸ்டாப்லைஸ், இதுதான் என்னோடய டார்கெட், இந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணுறேன், இதை தாண்டி என்னால் 1% ஒரு பாயிண்ட்டு கூட நான் 0.0001% கூட நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணி ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ். ஓகே, ஸோ அதுதான், வேர் தேர் இஸ் எ ஸ்ட்ராட்டஜி தேர் இஸ் எ மணி. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் அருள்குமாரன். 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட 1-to-1 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யூ கேன் see whether you are experienced trader or not. just you can fix a call. நம்ம ஜூமில் 1-to-1 கனெக்ட் ஆகலாம். அதுக்கடுக்கும் உங்களுக்கு தெரியும் இதோட பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது, நீங்கள் இதுவரையிலும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க, இல்லை ஏன் உங்களுக்கு ப்ராஃபிட் வரல, ஏன் 4 நாள் ப்ராஃபிட் பண்ணுறது ஒரே நாளில் ப்ராஃபிட்டில் லாஸ் ஆகுது, ஸோ என்னோடய கேபிட்டல் லைக் பரமபதம் மாதிரி போயிட்டுருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத டீட்டெயில்டு டிஸ்கஷன் நம்ம வைக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். குட் டே.